ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இப்போ பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்திய நம்ம பார்த்தோன்னா கட்டாயப்படுத்தியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் நம்ம முதல் குறிக்கோள். அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்றாங்களோ, பிடிக்காத கல்யாணம் பண்றாங்களோ, எனக்கு அவள புடிச்சிருக்கு. அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்த்தோன்னா, நம்ம மகேஷ் முடிவு பண்ணிட்டாரு. இந்த டைம்ல நம்ம ஆனந்தி எப்படியாவது இருக்கட்டும். அது நமக்கு தேவையே கிடையாது. யார வேணா லவ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதுவும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. இப்ப அவ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும். அவ எனக்காக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுமையா தான் நம்ம மகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல. நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஒரு அளவுக்கு பார்த்தனாக்கா அந்த இடத்துல உண்மைய மறைக்க முடியாம உண்மைய சொல்லிட்டா இவர் புரிஞ்சுப்பாரு. இவனால என்ன பண்ணிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆனந்தி கோவப்பட்டு உண்மைய சொல்லிடுறாங்க. நான் அன்புவ தான் லவ் பண்றேன். அழகு தான் அன்பு, அன்பு தான் அழகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா சொல்லிருவாங்க. அதை கேட்ட நம்ம மகேஷ் கோவப்பட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, ச்சே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நம்மளுக்கு இந்த அன்பு பண்ணிட்டானே, நாம இவனுக்காக உண்மையா தானே இருந்தோம். இவன் தான் நம்மளுக்கு உண்மையா இருப்பான். நம்ம அம்மாவும் சரி, நம்ம அப்பாவும் சரி யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் இல்ல. இவனை தான் அடுத்து பார்த்தோன்னாக்கா நம்ம எல்லாம் நம்பணும். இவனோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டானே. நம்ம வீட்ல இருக்கிறவங்க கூட இந்த டைம்ல ஒத்துக்கினாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இப்படி கூட இருந்து குழி பறிச்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ்க்கு செம்ம கோவம் வந்துடுது. அவருமே பார்த்தோன்னாக்கா என்ன பண்றாருனாக்கா, இந்த டைம்ல நம்ம மகேஷை கூப்பிட்டு வச்சு அத்தனை பேர் முன்னாடி பலார் பலான்னு அரைஞ்சிடறாங்க. ஏன்னா நீ என் கீழ ஆனந்திய லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு கோவம் வந்திருக்காது. நம்பிக்கை துரோகம்னு ஒண்ணு பண்ண பாத்தியா, அது தாண்டா என்னால தாங்க முடியல சாமின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் இப்ப அடிச்சிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஆனந்தி கொஞ்சம் கூட பார்த்தனாக்கா அந்த இடத்துல அமைதியா இருக்காம என்ன பண்ணாங்கன்னாக்கா, என்னோட லவ்வரை என் கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டுல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி கோவப்பட்டு நின்றுட்டு இருக்க அந்த ஒரு நேரத்துல என்ன ஆகுனாக்கா, அன்புவை அடிச்சு வெளியே துரத்திட்டு இந்த பக்கம் நம்ம மகேஷ் நம்ம ஆனந்திய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல உள்ள தள்ளுறாங்க. உள்ள தள்ளிட்டு நீ இனிமே எனக்காக மட்டும்தான் இருக்கணும், உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க சொன்னாரு. அதுக்காகலாம் என்னால் இருக்க முடியாது. நான் பார்த்தனாக்கா இதுக்கப்புறம்ல இது நீ என்ன கல்யாணமே பண்ணிட்டு போனா அன்பு மட்டும் தான் என் மனசுல இருப்பான். வலுக்கட்டாயமா நீ தாலி கட்டினாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தனாக்கா நம்ம மகேஷ் பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா, திடீர்னு ஓடி போயிட்டு அவங்க சேரிய ஃபேன்ல போட்டு நான் எதுக்கு இதுக்கப்புறம் வாழணும், எனக்கு அன்பு இல்லாத வாழ்க்கை தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபேன்லயுமே பார்த்தனாக்கா தற்கொலை பண்ணுறதுக்காக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இந்த சமயத்துல நம்ம மகேஷ் அவங்கள காப்பாத்துவாங்களா இல்ல அவ அப்படி போனா போயிட்டு போறான்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டு வேடிக்கை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சமயத்துல நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா உண்மையான லவ் பண்ணிட்டோம்ல, அதனால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஆனந்தி பார்த்தனாக்கா இந்த சமயத்துல இந்த ஒரு முடிவு எடுத்து பார்த்தனாக்கா சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம மகேஷ் கொடுமையா பண்ணிட்டு இருக்க, அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தனால சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.